அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து. இது பார்த்திங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெறுகின்ற ஆட்டுச் சந்தை. இந்த சந்தையை பொறுத்தவரையில் வலை குட்டிகள் அதிகமாக இறங்கும். இந்த மாதிரி செம்பரிங் குட்டிகள், மயிலம்பாடி குட்டிகள் வந்து அதிகமான குட்டிகள் இறங்கும். இங்கேருந்து பல்வேறு சந்தைகளுக்கு இந்த மயிலம்பாடி குட்டிகள் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா இதோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இது நம்ம கொண்டு வந்த குட்டி தான். சந்தைக்கு உள்ளே வந்தவனே விற்றுருச்சு, உடனே விற்றுருந்துச்சு. வளர்ப்புக்கு தான் வாங்கினாங்க. நல்ல குட்டிங்க, நல்ல அழுத்தமான குட்டிங்க. குட்டி இறக்கத்தை பார்த்தாவே தெரியும். நல்லா அதிகமான குட்டி இந்த வாரம் இறங்கிருந்துச்சு. சந்தையில் எதிர்பார்த்ததை காட்டும் அதிகமான குட்டிகள் இந்த வாரம் இறங்கிருந்துச்சு. ஏன்னா எல்லாம் ஓரளவுக்கு நெருக்கி விற்றுருச்சு. அந்த மேலே லைட்டு இதனால் உங்களுக்கு சரியாக தெரியாமல் இருக்கும். நான் அந்த சைடு போய் வியூ எடுத்திருப்பேன். நல்ல அதிகமான குட்டி இறக்கம். வெறும் வளர்ப்பு குட்டிகளுக்கு வந்து அதிகமாக இறங்கிருந்துச்சு. ஒருத்தரும் கிட்டத்தட்ட ஒரு 50 குட்டி, 20 30 குட்டி, 40 குட்டி அப்படி கொண்டு வந்திருந்தாங்க. அதிகமான குட்டிகள் வாங்கி விற்கிறவங்களும் வச்சுருந்தாங்க. வலை குட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வலை குட்டி நல்ல அழுத்தமான குட்டியாக இருந்தது. அந்த குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வலை குட்டியாக இருந்துச்சு. ஆனால் ஜோடி 18 ரூபாய்க்கு கேட்டாங்க அந்த குட்டியெல்லாம். இதெல்லாம் நல்லா செம்பரி குட்டி தான். எல்லாம் பார்த்திங்கன்னா கறிக்காகக்கூடிய குட்டிகள், கொம்பு குட்டிகள், நல்ல கொம்பு குட்டிகள். இது ஆடு. இது பார்த்திங்கன்னா கறிக்கு தான் ஆகும் இந்த மாதிரி ஆடுகள்லாம். செம்பரி ஆடு, மயிலம்பாடி ஆடு எல்லாம் பல்லு சேர்ந்தது, பல்லு இல்லாத அப்படி தான் இருக்கும். இவங்கெல்லாம் கறிக்கு மதுரைக்கார சைடு கொண்டு போய் விற்கக்கூடியவங்க, கறிக்கடைக்கு கொடுக்கக்கூடியவங்க. அங்கிட்டனா மதுரை ஏரியா பொறுத்தவரை அதிகமாக அந்த மயிலம்பாடி ஆடுகள் அதிகமாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடுகள்லாம் வந்து இதானா நல்ல ஆடுகள் தான் ஃபுல்லாமே. எல்லாம் மயிலம்பாடி இந்த மாதிரி ஆடுகள். இந்த ஆடுகளுடைய குட்டிகள் தான் அந்த குட்டிகள். இதெல்லாம் நம்ம கொண்டு வந்த ஆடுகள். இந்த ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8 ஆடு நம்ம கொண்டு வந்திருந்தோம். நல்ல கறிக்கட்டான ஆடுகளாக இருந்தால் 7 ரூபாய்க்கு விற்கும். கொஞ்சம் 10 ஆடுனா 5 ரூபா அந்த மாதிரி விற்கும். ரொம்ப மோசமான ஆடுகள்னால் ஒரு 3 ரூபா அந்த மாதிரி விற்கும். அந்த மாதிரி விலையில் தான் இங்கே சந்தையை பொறுத்தவரை ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ ஆடி பிறந்தது கொஞ்சம் விலைவாசியும் கீழே தான் இருக்குது. ஒன்றும் அவ்வளோ வேகமான சந்தை ஒன்றும் விற்கிறது கிடையாது. கேட்குறவங்களும் ரொம்ப கீழே தான் கேட்குறாங்க. ஏன்னா ஆடியில் அவ்வளோ வியாபாரம் இருக்காது, எதுவும் முகூர்த்த நாள்கள் இருக்க வாய்ப்பு இல்லாதனால கொஞ்சம் கீழே தான் கேட்பாங்க. அதனால் வந்து கொஞ்சம் விலைகள் வந்து கீழே தான் இருக்குது. வளர்ப்புக்கு எடுக்கிறவங்க இப்போ எடுக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் வளர்ப்புக்கு செம்பரிங் குட்டி எடுக்கிறவங்க இந்த மாதிரி நேரத்தில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து பட்டண ஆடு பார்த்திங்கன்னா இந்த கொட்டாடு வகையோடு சேர்ந்தது. நல்ல ஆடுகள் எல்லாம் கட்ட ஆடாக இருந்துச்சு. ஒரு ஆடுலாம் 5 ரூபா 5-6 ரூபா கிடையாது கேட்டுக்கிருந்தாங்க. 11 ரூபா 10 ரூபாத்துக்கு ஜோடி கேட்டுக்கிருந்தாங்க. இதெல்லாம் செம்பரி ஆடு தான். பார்த்தா வித்தியாசமான ஆடாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேனி அந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஆடுகள் தான் அதிகமாக இருக்கும். அங்கிட்டு உள்ள ஆடுகள் கிராஸ் தான் இது ஃபுல்லாமே. நல்ல கலராக இருக்கும் இந்த ஆடுகளை பொறுத்தவரை. ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியாது, நம்ம நாட்டாடுகள் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 5-6 ரூபா கரையத்துக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் கேட்டுருந்தார். அவங்க கொடுக்கல 5-6 ரூபா கரையத்துக்கு. அவங்க சொன்ன விலை பார்த்திங்கன்னா 15 ரூபா சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து ஒரு குட்டி ஒரு ஆடு 5-6 ரூபா கரைத்து ஜோடி 11 ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு வந்தார். ஆனால் ஆடுகள் நல்ல அழுத்தம், எந்த ஒரு விஷயம் சொல்ல முடியாது. நான் ஆடுகளை பொறுத்தவரை நல்ல அழுத்தமான ஆடுகளாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்தாவே தெரியும். நல்ல அழுத்தமான ஆடு. இந்த ஆடும் வந்து ஓட்டைனா கிடையாது. அதுக்குலாம் ஆடு வரைச்சது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குட்டி, நல்ல மயிலம்பாடி குட்டி தான் ஃபுல்லாமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 18 ரூபா கரையத்தை தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். கேட்டுக்கிட்டு இருந்தாப்புல அண்ணன் ஒருத்தர், அவர் விடமாறு சொல்லியிருந்தாப்புல. அவர் 21 ரூபா 35 ரூபா 30 ரூபாய்க்கு சொல்லிட்டு இருந்தாப்புல. நல்ல கொம்பு கிடாய்கள் எல்லாமே, நல்லா பெருங்கிடாய்கள் தான் எல்லாமே. கறிக்கு ஏற்ற கிடா குட்டி எல்லாமே கறிக்கு போகிறது தான். செம்பரி ஃபுல்லாக கறிக்கு போகிற குட்டிகளாக தான் இருக்கும். அவர் அண்ணன் கறிக்கடைக்கு தான் வாங்கி அனுப்புவாப்புல. நல்ல குட்டிகளாக இருந்துச்சு. நல்ல திக்கான குட்டிகள். நல்ல குட்டிகள் இறங்கிருந்துச்சு. அதிகமான குட்டிகள் இறக்கம் எல்லாம் இறங்கிருந்துச்சு. அதே வகையில் ஓரளவுக்கு தீர்ந்துருந்துச்சு. வளர்ப்புக்காரங்க ரொம்ப பேர் வந்திருந்தாங்க. அதனால் வந்து ஓரளவுக்கு நெருக்கி வளர்ப்புக்கான குட்டிகள்லாம் வெட்டவும் கொஞ்சம் வேகமாக ஓடிச்சு. இதெல்லாம் கொம்பு கிடாய்கள், நல்லா பெருங்கிடாய்கள் தான். கொம்பு கிடாய்கள், ஆட்டுக்கு ஆகக்கூடிய கிடாய்கள். விலைகள்லாம் கொஞ்சம் எட்டத்தில் தான் சொன்னாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் வந்து விலைகளை போடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் விலைகளை போடுறதுனால ஒரு இது இல்லை. ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ள சந்தைக்குள்ளே உள்ளே போனவொடனே எல்லோரும் கேட்கக்கூடியது தான். நீங்கள் வேறு வீடியோ எடுத்து விலையை போட்டு விட்டுப்பிடுங்க, கேட்குறவங்க ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்காங்க அப்படி மாதிரி. அதனால் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது விலையை சொல்கிறது.
நம்ம குட்டி வாங்கினா அதை டேரெக்டாக அந்த விலையில நான் போட்டிருப்பேன். இப்போ நம்ம கடைக்கு குட்டி வாங்குறத நான் டேரெக்டாக போட்டிருப்பேன். ஏன்னா என்ன விலைக்கு தீருது, என்ன விலைக்கு கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறத. அவங்ககிட்ட போய் விலைகள் இன்னொரு ஆள்கிட்ட விற்கிறது வாங்குறத நம்ம போய் விலைகளை கேட்குறதுக்கு சிரமமாக இருக்குது. அதை போய் அவங்ககிட்ட இன்னொரு ஆள்கிட்ட விலை தேடுறதையும் நம்ம போய் கேட்கவும் முடியாது. எவ்வளோ தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் முடியாது. இப்போ நம்ம விலை வச்சா அந்த மாதிரி குட்டிகளை கேட்கலாம். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம விலை வச்சோம்னா அந்த குட்டி நம்ம விலை வச்சோம்னா அந்த குட்டியில் போய் கேட்குறதுக்கு வைக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்தவங்க விலை வைக்கையில் அந்த குட்டியை போய் நம்ம போய் விலை வைக்கிறது தப்பு. அதை போய் நம்ம அந்த வீடியோ எடுத்து போடுறதும் தப்பு. அதனால தான் மேக்ஸிமம் அந்த மாதிரி வீடியோவில் நான் எடுக்கிறது இல்லை, போடுறதும் கிடையாது. நான் விலை வைக்கிற குட்டி, அப்பா விலை வைக்கிற குட்டி, கடைக்கு ஆகக்கூடிய குட்டிகள், இந்த மாதிரி தெரிஞ்ச வைக்கிற விலை வைக்கிற குட்டிகள்லாம் நான் எடுத்து போட்டுருவேன். ஏன்னா அவங்களாம் நம்மளை ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. அப்படியுமே ஒரு நாள் அண்ணன் சொன்னாப்புல, ஓப்பனாக விலையை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கூட நம்ம சந்தையில் கூட நைட்டு கூட நம்ம செபரி குட்டி வாங்குற ஒருத்தர் பார்த்துட்டு, யூடியூப்லாம் வச்சுருக்கீங்க போல், நான் கவனிக்கலை, குட்டி வாங்குறதெல்லாம் ஓப்பனாக எடுத்து போட்டுருக்கீங்க, அதை கொஞ்சம் பார்த்து போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாப்புல. நம்மளுக்கு அது கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு. சரி இனிமேல் வராமல் பார்த்துக்கிறேன் விலைவாசிகள் அப்படின்னு. ஏன்னா சந்தையை பொறுத்தவரை வந்து 500 லாபத்துக்கு விற்பாங்க, 500 நட்டத்துக்கு விற்பாங்க. கிடைக்கவும் செய்யும், அது கிடைக்காமையும் போகும். அப்போ அவங்களுடைய விலைவாசிகளை போய் நம்ம போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது ஓப்பனாக போய்ட்டு. இப்போ இந்த குட்டிலாம் பார்த்திங்கன்னா 2 பொடிசு கிடக்கு, 3 பெருங்குட்டி, மொத்தம் 5 குட்டி 6 குட்டின்னு நினைக்கிறேன். 2 ரொம்ப பொடிசு, ஒரு 7 ரூபா 8 ரூபா கரைய குட்டி, 3 நல்ல பெருங்குட்டி. இப்போ பார்த்திங்கன்னா ஜோடி வந்து 12 ரூபாய்க்கு கேட்டாங்க. 11 12 ரூபாய் முடிய கேட்டாங்க. அவங்க 13 ரூபாய்க்கு குறைஞ்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் 12,700 முடிய கேட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அந்த குட்டி விற்காது. ஆனால் அதை அவ்வளோ சொல்லும்போது நம்ம அதை எடுத்து போட முடியல. இது தம்பி வச்சுருந்தான், நம்ம ஐயப்பன் வச்சுருந்த குட்டி, புருவ குட்டி, 2000 ரூபாய்க்கு கொடுத்தான். ஆனால் அதை நம்ம அண்ணன் ஒருத்தர் தெரிஞ்சு ஒருத்தர் 1500 கேட்டிருப்பார் போல். நான் கூட சத்தம் போட்டேன், கொடுக்க முடியாதா தெரிஞ்சவர்கிட்ட அப்படின்னு. இன்னொருத்தர் 2000 ரூபாய் கேட்கும், அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நல்லா பொடி ஆட்டோடு வாங்கியிருப்பான் போல் அந்த ஒரு குட்டி மட்டும். அப்படியே கிடச்சிருக்கும்போது கொண்டு வந்து விற்றுட்டான். இது 2 நல்லா பெருங்கிடா, நல்லா வளர்ப்பு கிடா. 24,000 சொன்னாங்க ஒரு கிடா. ஒன்று 12,000 கிடா சொன்னாங்க. நான் 20 ரூபாய்க்கு கேட்டேன். அவங்க எல்லா தம்பி 22,000 கேட்டான்னு சொன்னாங்க. அவட வந்துட்டேன் நான். நல்லா பெரிய கிடா, நல்லா 2 கிடாயும் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ப்பான கிடா. இன்னும் பொடிக்கார் தான், பால்குடி குட்டி தான், நல்ல திக்கான குட்டி. இந்த மாதிரி குட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கறிக்கடைக்கு அப்படியே இடம் நிற்கும். கறி ஆனால் வாங்கிட்டு போய் அன்றைக்கே அறுக்கணும். ஒரு நாள் 3 நாள் போட்டு அறுக்கணும்னு நினச்சா கிறங்கிடும். அன்றைக்கே அறுத்தோம்னா நல்லா இடம் நிற்கக்கூடிய குட்டிகள், நல்ல திக்கான குட்டி, கறி குட்டிகள்லாம். ஆனால் குட்டிகள் நல்ல இறக்கம். அந்த வாரத்தை பொறுத்துள்ள சந்தையில் குட்டி இறக்கம், நல்ல இறக்கம். ஆனால் ஆடினால் விலைவாசிகள் அவ்வளோதான் வேகமாக விற்கலை, விலைவாசிகள் இல்லை. இது மாமா ஒருத்தர் 2 குட்டியும் வந்து 12 ரூபாய்க்கு கேட்டார். இப்போ 2ம் பொக்கைனா கறிக்கட்டு இல்லாதது, ஒரு முட்டை எலும்பாக இருந்துச்சு, முடிதான் இருந்துச்சு, ரோமம் தான் இருந்துச்சு. மாமா 12,000 ரூபாய்க்கு கேட்டார். நம்ம போனவுடனே என்ன வீடியோ எடுக்கிறியா, எடுத்துகிட்டு விலைவாசியை போட்டு விடு தெரியட்டும் அப்படின்னு சொன்னார். 2 கிடா குட்டி தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 2 பொக்கையாக இருந்துச்சு. கடைசி நான் ஒரு 500 சேர்த்து 12,500 வெட்டுங்க மாமான்னு சொன்னேன். அவர் அவ்வளோதான் கட்டாது அப்படின்னு சொல்லி நின்றார். இன்னொருத்தர் ஒரு 500 சேர்த்து 13 ரூபா தான் வெட்டுங்க மாமா அப்படின்னு ஒரு வெட்டிட்டார். சரி இப்போ சொல்லிட்டா வீடு போட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் குட்டி பார்க்க நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல சைஸான குட்டி 2ம். ஆனால் குறுக்கில் பிடிச்சி பார்த்தோம்னா குறுக்கு அந்த மாவை கூட பிடிப்பார். பிடிச்சி பார்த்தா அவ்வளோ கட்டி கிடையாது, மொடுன்னு இருக்கும் குட்டி, ஒரு கனமான இதாக இருக்காது. இந்த மாதிரி குட்டிகள் என்னென்னா வெயிட் நிற்காது. கறிக்கடைக்கு இருக்கையில் ஒரு மாமான கறிக்கடை தான் வச்சுருக்காரு. கறிக்கடைகளாக இருக்கையில் வெயிட்டே நிற்காது. அப்போ அவங்க வாங்கிட்டு போய் நட்டம் தான் வரும். இது 6 ரூபா கரையும் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். அவர் நான் 12 ரூபாயின்னு சொல்லணும், 12,500 சொல்லும்போது வேகமாக வெட்டினார். வெட்ட விட மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு அவங்களே ஒருத்தர் நின்றவர் 13 ரூபாய்ன்னு சொல்லவும் அப்புறம் சரி சொல்லி வெட்டினாப்புல. நல்லா தெளிவான சரக்குகள் இறங்கினது ஃபுல்லாமே. அதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். அவங்கன்னா அன்னைக்கெல்லாம் வாங்கி கொண்டு வந்து விற்பாங்க, 2 வாங்கி கொண்டு வந்து விற்பாங்க. நல்லா தெளிவான சரக்குகள் எல்லாம். நல்லா சரக்குனா ஓட்ட சட்டை சொல்ல முடியாது. 10 குட்டியில் ஒரு குட்டி ஓட்ட சட்டை கிடக்க தான் செய்யும். அது போட்டான்னா வாங்கும்போது அதை கழித்து வாங்க முடியாது. விற்கிறவங்களும் அதை கழிச்சிட்டு நம்ம போய் கேட்க முடியாது. அதனால் வந்து ஆட்டில் கிடக்கும்போது அதை சேர்த்து தான் கொடுப்பாங்களே இல்லையா, அதை கழிச்சு கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த குட்டியை சேர்த்து எழுதிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கு ஈக்குவலான குட்டி ஒரு குட்டி கண்டிப்பாக அதில் கிடக்கும். அதை நினச்சி வாங்கிக்கிற வேண்டி தான். ஒரு ஓட்டை குட்டி வாங்கினா அதுக்கு அதை காட்டி நல்ல குட்டி ஒரு குட்டி உள்ளே கிடக்கு அப்படின்னு வாங்கிக்க வேண்டியதான். இதெல்லாம் ஆடு, அது கிடாய்கள், இந்த மாதிரி கொம்பு கிடாய்கள் நல்ல இறக்கமாக இறங்கிருந்துச்சு.
நல்லா கொஞ்சம் கறிக்காகக்கூடிய அந்த நோம்பு டயத்தில் இறங்கக்கூடிய கிடாய்களும் அதிகமாக இறங்கிருச்சு. கொம்பு கிடாய்களும் பார்க்கவும் கொஞ்சம் தோரணையான கிடாய்கள்லாம் இறங்கிருச்சு. ஆட்டுக்கு ஒரு சில பேர் 1, 2 வாங்கினாங்க. ஆனால் பார்த்திங்களா விலைகள் கொஞ்சம் கீழே தான் வாங்கினாங்க. 17,000 16,000 அப்படி வாங்கினாங்க. ஒரு கிடா வந்து 18,000த்துக்கு ஒரு கிடா தீர்ந்துச்சு. நல்லா பெருங்கிடாயாக இருந்துச்சு. அது லாஸ்ட் அந்த வீடியோ காமிச்சிருப்பேன். இந்த கிடா நல்லா கறிக்கு ஏற்ற கிடாய்கள், கறிக்கடைக்கு ஏற்ற கிடாய்கள். இன்னும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பள்ளி சேர்ந்த கிடாயெல்லாம் கிடையாது, எல்லாமே இளங்கிடாயாக தான் இருந்துச்சு. நல்ல கிடாய்கள். ஏன்னா வந்து கறிக்கடைக்கு அதாவது கோயில் நேரத்தில் இந்த கிடாய்கள்லாம் கிடைக்காத கிடாய்கள். அந்த கிடாய்கள் இப்போ அதிகமாக இறங்கிருந்துச்சு இந்த வாரத்தில். குட்டிகள் நல்லா இறக்கம். அந்த வாரம் பொறுத்தளவில் பரமக்குடி சந்தையை பொறுத்தளவு நல்ல குட்டி இறக்கம். அந்த வளர்ப்புக்காரங்க மட்டும் வந்து ஒரு 2 வண்டி 3 வண்டி ஏற்றலை அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் திண்டாடி இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ குட்டிகள் இறங்கிடுச்சு. வளர்ப்புக்காரங்கன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மணிக்கு தான் வந்துடுறாங்க. வேறு ஊர்கள்லேருந்து வர்றவங்க 5 மணிக்கு தான் உள்ள சந்தையில் வந்து ஒரு பையை வச்சுக்கிட்டு கரெக்டாக நிற்கிறாங்க. வந்த இறங்கினோடனே 13 ரூபா 12 ரூபாய்க்கு குட்டியை வச்சு போகிறாங்க. அப்புறம் கொஞ்சம் வியாபாரிகள்லாம் கொஞ்சம் லேட்டாக வர்றது, கொஞ்சம் இழுத்து பிடிச்சி விற்க முடியாமல் இழுத்துக்கிட்டே நின்றுறாங்க. கொஞ்சம் நின்று வாங்கினாங்க அப்படின்னா நல்ல குட்டிகள் வாங்கலாம். நல்ல குட்டிகள் வாங்கலாம். கொஞ்சம் ஒரு 500 100 கம்மி பண்ணி வாங்கலாம். அண்ணனா ஒருத்தர்னா அன்றைக்கி இதில் இருந்து ஃபோன் அடிச்சாப்புல. நம்ம எப்போயுமே ஃபோன் அடித்து பேசுவாப்புல. நம்ம யூடியூப்பை பார்த்து தான் பழக்கம். அவர் தென்காசி சைடு உள்ளவர். நம்ம யூடியூப் பார்த்து தான் பழக்கம். அவர் அடிக்க டைம் ஃபோன் அடித்து நம்மகிட்ட கேட்பாப்புல, குட்டி எப்படி இறங்குதா வைக்கிறான்னு கேட்பாப்புல. அன்றைக்கி நான் அதான் சொன்னாப்புல, நீங்கள் சொல்லியுமே நான் டக்குன்னு வந்தாலும் வாங்கிட்டேன் ஒரு ஆசை கோளாறுல. அப்புறம் குட்டிகள் ஃபுல்லாக பார்த்தா நம்ம வாங்கினதெல்லாம் 500,000 கம்மியான ரேட்டில் கிடச்சி, நான் விலை வச்ச குட்டியே மறுபடியும் திருப்பி போய் கேட்கல ஒரு 500 1000 கம்மியான ரேட்டில் தான் விலை சொன்னாங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா விற்க முடியாது. இவங்க வாங்கிட்டு இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வளர்ப்புக்காரவங்க வந்து வாங்குறதுனால தான் குட்டி வேகம். கறிக்கடைக்காரவங்க யாருமே வந்து குட்டி அவ்வளோ வாங்க மாட்டாங்க. அப்படி மொத்தமாக வாங்க மாட்டாங்க கறிக்கடைக்காரவங்க. இஞ்சி போனால் 10 குட்டி 20 குட்டி ஒரு கடைக்கு ஓடுறது 10 குட்டி ஓடுது, இல்லை 15 குட்டி ஓடும், அவ்வளோதான் ஓடுதே ஒழிய ரொம்ப 100 குட்டி 200 குட்டின்னா பேருக்கு யாரும் அறுக்கலை. இன்னும் 2 மாதத்துக்கு அந்த அளவுக்கு தான் கறிக்கடை பொறுத்தவரை இருக்கும். அதனால் வளர்ப்புக்காரவங்க வாங்குறவங்க இந்த ஆடி மாதத்தில் வாங்கிக்கலாம். வாங்கி வளர்க்குறவங்க நல்லா கொஞ்சம் கம்மியான ரேட்டில் பார்த்து நல்ல குட்டியாக பார்த்து வாங்கிக்கலாம். மற்ற டயத்துக்காரில் இப்போ ஒரு 500 1000 கம்மியாக இருக்கும். நல்ல குட்டிகள் இந்த வாரம் இறங்கினதுனால அந்த மாதிரி சொல்கிறோம். வந்து அடுத்த வாரம் இப்படி இறங்குவான்னு தெரியல. ஆனால் நல்லா இறங்கிருச்சு குட்டி. இது ஃபுல்லாமே ஆச்சி ஆடு. நல்லா எல்லாமே பல்லு உள்ள ஆடு தான். நல்ல ஆடு. நம்ம தெரிஞ்சவர் தான் ஒருத்தர் போட்டுருந்தாப்புல. அப்படியே கிடந்துச்சு. ரொம்ப நேரமாக அப்படியே கிடந்துச்சு. மறுபடியும் லாஸ்ட் மித்திந்த மாதிரியும் தெரியலை, கிடந்த மாதிரி தான் இருந்தது. நல்ல ஆடு தான். எல்லாமே நல்ல பல்லு இருக்கிற ஆடு தான். ஒரு பிரச்சனை இல்லாமல் தான் ஆடுகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பெருமுடி. இது 2 ஆடு வளர்ப்புக்கு ஒருத்தர் வாங்கிட்டு போகிறோம். ஆட்சிக்கு கொண்டு போனாப்புல. 2 நல்ல கறிக்கட்டான ஆடு, வரட்டாடு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் இதை ஆட்சிக்கு பிடிச்சிட்டு போகிறாப்புல. 2 ஆட்டையும் கொடுங்க, ஆட்சிக்கு வேணும். ஒரு வயசான ஒருத்தர் அதை 2 வியாபாரிகள் வந்து அவருக்கு வாங்கி கொடுத்தாங்க, தீர்த்து கொடுத்தாங்க. நல்ல ஆடாக இருந்துச்சு 2மே. நல்லா கறிக்கட்டான ஆடு 2. எதுவும் ஓட்ட சட்டனா கிடையாது. நல்லா கறிக்கட்டான ஆடு. இது மதுரைக்காரை, இந்த வியாபாரி ஃபுல்லாமே மதுரைக்காரவங்க. நல்லா இதாக இருந்தது. ஆனால் எவ்வளோ தீர்ந்ததுன்னு தெரில. அவர் இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுத்தாங்க பாவம், வயசானவருக்கு. இதெல்லாம் நல்ல கொம்பு கிடாய், நல்ல கிடாய், நல்ல அழுத்தமான கிடாய். ஒரு கிடாய் எப்படி போனாலும் சரியா 11 ரூபாய்க்கு விற்கும். ஆனால் அன்றைக்கி கேட்டது வந்து 9 ரூபா, 8 ரூபா கரையது கேட்டு 9 ரூபா கரையது கேட்டாங்க ஒரு கிடா ஒன்று. அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கடைசியில் 9 ரூபா கரையதே தீர்ந்துச்சு. நல்லா கறிக்கடைக்கு ஏற்ற கிடாய்கள். எப்படி போனாலும் கிடா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிடா ஒன்று 12 கிலோ குறையாமல் தான் விழுவும். 12 கிலோவுக்கு மேலே தான் விழுவும், குறையாது. நல்ல கிடாய்கள் எல்லாமே. ஆனால் தீர்ந்தது வந்து 9 ரூபாய்ன்னு தீர்ந்தது. ஜோடி 18 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ ஆனால் அவர் கேட்டது 17 ரூபாய்க்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினார் கேட்டவர். அப்புறம் இன்னொரு மாமாவை தான் ஒருத்தருக்கு 9 ரூபா கரை தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு கேட்டவர் வந்து 16 கேட்டு 17 கேட்டு அதுக்கு மேலே வேணாம்னு சொன்னாங்க. 17,500ன்னு பக்கத்தில் 2 வியாபாரிகள் தீர்த்து விட்டாங்க. ஆனால் அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இன்னொரு மாமா ஒருத்தர் வந்து இப்போ அதே 17 கேட்டுருந்தார். அவர் இப்போ லாஸ்ட்டில் எல்லாம் சொல்லி 18 ரூபாய்ன்னு தீர்த்து விட்டாங்க. நல்ல கிடாய் எல்லாமே. ஒரு அப்படி ஓட்ட போட்டுலாம் வச்ச மாதிரி. இதை வந்து செங்குட்டின்னு சொல்லுவாங்க. அந்த குட்டியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செங்குட்டி சந்தையில் கிடைக்காத குட்டி, எங்கேயுமே கிடைக்காது. குட்டியோட விலை பார்த்திங்கன்னா 24,000 ஜோடி. மாமா தான் வாங்கி கட்டியிருந்தார். பக்கத்தில் போய் நின்றேன். அப்போது இங்கிட்ட வந்துருங்க, இப்போ கோயிலுக்கு வாங்கி கட்டியிருக்காங்க, அப்போ
காசு அதிகமான காசுப்பா, ஏதாச்சும் ஒரு லைட்டாக கொம்பு பிடின்னு போயிடுச்சுன்னா இப்போ சங்கடமாகி போகும்ப்பா அப்படின்னாரு. எவ்வளோமான்னு கேட்டேன். 25,000 போ அப்படின்னாரு. ஆனால் இன்னொரு சொன்னார் 24 ரூபாய்க்கு வாங்கினாரு மாமா அப்படின்னு. வாங்கி ஐயோ வெளியில் கோயிலுக்கு ஏற்றி விட்றோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து கிடைக்காத குட்டி. அதெல்லாம் வந்து 28 ரூபா கொடுத்தாலும் அந்த குட்டிலாம் கிடைக்காதான். ஏன்னா அப்படி அண்ணன் ஒருத்தர் சொன்னாப்புல, பெரிய வியாபாரி சொன்னாப்புல, இந்த மாதிரி குட்டியாக ஒரு 10 குட்டியை வாங்கி வீட்டில் போட்டோம்னா ஒரு நேரத்தில் இதெல்லாம் வந்து ஒரு குட்டி ஒன்று 20 ரூபா 25 ரூபாய்க்கு விற்கும், செங்குட்டிகள். இது வந்து இந்த குட்டிலாம் கிடைக்காத குட்டி அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி குட்டிகள் அது அந்த மாதிரி குட்டிகள்லாம் கிடச்சுன்னா அது தனி ரேட்டு. அது கோயிலுன்னு சொல்லி வந்தால் தனி ரேட்டு. கறிக்கடைனா அது இப்போ மொத்தத்தில் குட்டினா எல்லாம் குட்டி அப்படின்னு போயிடும். கோயில்னு வந்துச்சுன்னா அதோட விலைவாசிகளே வேறு மாதிரி இருக்குது. இது முட்டுக்கிடா. தம்பி ஒரு 4-5 பேர் கொண்டு வந்து சந்தைக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன விஷயம் என்னன்னு தெரியல. நல்லா பால் கலரில் இருந்துச்சு எல்லாம். சுற்றியே வச்சுட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களே பேசிக்கிட்டே இருந்து அவங்களே பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. நல்ல கிடாய் இருந்துச்சு. பார்த்தா தெரியும். அது முட்டுக்கிடாய்க்கு பழக்கிப்பாங்க போல். தம்பியில் பிடிச்சிக்கிட்டாங்க. இது கருங்கிடா. அந்த கிடா பார்த்திங்கன்னா அந்த கோயில் கருமலான் கோயில் இந்த மாதிரி இதுக்கு ஆகும். நல்லா கருப்பு, நல்லா கருப்பு. அது நல்லா கருங்கிடாயாக இருந்தது. இதெல்லாம் ஆடுமே இறக்குங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆடை பொறுத்தளவில் ஒரு எந்த ஆடும் ரொம்ப அதிகமாக தெரில. ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14, 13 அந்த மாதிரி விலைவாசியில் தான் இருக்குது. ஆடை பொறுத்தளவில் ரொம்ப அதிகம்னா விற்காது. அந்த 13, 14, 12, 10 அந்த ரேட்டு தான் ஆடு ஜோடி. நல்லா கறிக்கட்டான ஆடுகள்லாம் கொஞ்சம் கூட 14க்கு தீருது. மித்ததெல்லாம் அந்த மாதிரி தீர மாட்டேன்னு சொல்லுவோம். அதுலேயே இந்த ஒரு கிடா கிடந்துச்சு. அந்த ஒரு கிடாயை தனியாக கேட்டாப்போ ஒருத்தர் கொடுக்கும்போது சொன்னாங்க. இந்த குட்டியெல்லாம் வந்து ஒருத்தர் விலை கேட்டுட்டு இருந்தாப்புல. அவர் நம்ம எப்பயும் குட்டி கொடுப்போம் கறிக்கடைக்கு. அவர் விலை வச்சுக்கிட்டு இருந்தாப்புல. அவரும் கொஞ்சம் யூடியூப்பை நான் பார்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தேன் யூடியூப்பை, சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கேன், நல்லாயிருக்கு, நல்லா பண்ணுங்கள். யூடியூப்லாம் ஓப்பன் பண்ண சொல்லவே இல்லை. கண்ணாசன் மட்டன் சேனல் யூடியூப் ஓப்பன் பண்ணி வைக்கிங்க, ஒன்றும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாப்புல. தான் நிற்கிறான்னா அவர் குட்டிகள் வாங்குவாப்புல. நல்லா கொஞ்சம் தன்மையான மனுஷன். நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். பக்கத்தில் தான் இருக்காப்புல. நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தான் வரும். நல்லா பார்த்துட்டு அவர் கூட சொன்னாப்புல, பரவாயில்ல பண்ணுங்கள், விலைகளை மட்டும் கொஞ்சம் ஓப்பனாக போடாமல் போடுங்க, நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல. விலைகளை வந்து நம்ம யாருக்கும் ஓப்பனாக சொல்ல முடியாது. விலைகளை சொன்னோம்னா அது மன வருத்தங்கள் வரும். அதனால தான் விலைகளை வந்து ஓப்பனாக சொல்ல முடியல. இப்போ நம்ம வாங்குகிற குட்டிகளோட விலைகளை நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க இப்போலாம் இங்கே கரையில் இருந்துறாங்க. இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஆள் வச்சு அவர் தான் வாங்கி ஏற்றி விடுறாரு. அப்போ அவர் குட்டிக்கு ஒரு 50, 100 வச்சு தான் ஏற்றிடுவார். அவருக்கு செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறதாண்டி. அப்போ வந்து ஏன்னா அவர் நைட்டு பாலும் முடிச்சு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு கொடுக்குறாரு. நம்ம ஓப்பனாக விலையை சொல்லிட்டோம்னா அங்கே போயில இவ்வளோ தானே இவர் வாங்கிட்டாரு, இப்படி விலை வச்சு ஏற்றி விட்டாரு அப்படின்னு மன வருத்தப்பட்டுக்குருவாங்க. அப்படியும் இருக்காங்க சில பேர். அதனால் வந்து நம்ம ஓப்பனாக விலையை சொல்ல முடியல. இப்போ டேரெக்டாக நீங்கள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ அதே வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாராச்சும் கிராமத்துக்காரங்க வாங்குகிறாங்க, வேறு யாரும் வியாபாரிகள் இல்லாமல் வேறு யாராச்சும் வாங்குறாங்க, அந்த விலையை நான் ஓப்பனாகவே போட்டிருக்கேன். ஏன்னா அவங்களோட எந்த மன வருத்தம், ஏன்னா அவங்க 2 பேரும் டீல் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள முடிஞ்சிடும். இது மித்தவங்க வாங்கி ஏற்றி விடுறது வளர்க்குறதுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமம். அந்த கிடாயை அவர் அண்ணா வந்து 18,000 ரூபாய்க்கு எடுத்துருந்தாப்புல ஆட்டுக்கு. அவர் சொன்ன விலை 25,000 ரூபா சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் வந்து நகை அடகு வச்சுருக்கேன், அது கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க பணத்தை நீ கையில் ரொக்கத்தை வாங்கிக்க, கிடாயை விடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் கொடுக்க மாட்டேன் சொல்லியிருந்தாப்புல. நல்ல கிடா, எல்லாமே நல்ல கிடா தான். எல்லா கிடாயுமே நல்ல கிடா, எல்லா சைஸு தான் முன்ன பின்ன இருக்குமோ முடியும். இந்த கிடாயெல்லாம் நல்ல கிடாயாக தான் இருந்துச்சு. இந்த ஒரு கிடாயை மட்டும் கேட்டுகிட்டே கிடந்தாப்புல. ஆனால் அவர் கொஞ்சம் ஆட்டுக்காரர் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருந்தாப்புல, கொடுக்காத மாதிரி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் மடுக்கட்டி பார்த்தா அப்படி ரொம்ப நேரம் அது விலைக்கு ஆகிற மாதிரி தெரியல, அவரை விட்டாங்க. நல்ல கிடாயாக இருந்துச்சு. நல்லா உயர்ந்தரமான கிடா, நல்லா அழுத்தமான கிடா, நல்லா பருமனான கிடா. நம்ம பார்த்தது நல்ல பருமன் கிடாய். ஆனால் அவர் கொடுக்குற மாதிரி இல்லை, நான் உங்களுடைய ஆட்டிலே விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அப்புறம் இன்னொருத்தரை மொத்தமாக விலை வச்சாப்புல, அது விலை தீரலை. அவர் வச்சது மொத்த விலையை வச்சாப்புல, எல்லாம் அந்த கிடாயெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு விலை வச்சாப்புல. அந்த விலைக்கு அவங்க நான் வாங்கலை அப்படின்னு சொல்லி விலை தீரலை. அது இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் 2 கிடா கிடந்துச்சு. ஒரு கிடாரம் 18,000 ரூபாய்க்கு இருந்துச்சு. இந்த கிடா மாதிரி தான் இருக்கும் அந்த கிடாய். நல்ல கிடாய் அது. சம்சாரத்தை வாங்கிட்டு போனாங்க, ஆட்டுக்கு தான் வாங்கிட்டு போனாங்க அந்த கிடாயெல்லாம். இது சந்தை ஓரளவுக்கு முடிகிற இது ஒரு 10 மணியை போல் அந்த நிலவரம் ஓரளவுக்கு நெருக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியா போல் எவ்வளோ செம்மறி குட்டி கிடந்துச்சுன்னு. அது எல்லாம் ஓரளவுக்கு நெருக்கி விற்றுருச்சு. இந்த கிடக்கிற கொஞ்சம் விற்காமல் கிடக்கிற குட்டி தான் கிடந்தது.
மித்த குட்டியெல்லாம் ஓரளவுக்கு நெருக்கி எல்லாமே ஓடிடுச்சு. அந்த வளர்ப்புக்காரங்க மொத்தமாக அடிச்சிட்டாங்க. இந்த விலையை கொஞ்சம் தூங்கி மேலே சொன்ன குட்டிகள் தான் கிடந்துச்சு. மித்தெல்லாம் அவ்வளோதான் ஒன்றும் கிடக்கலை. மித்த குட்டிகள்லாம் ஓரளவுக்கு நெருக்கி ஓடிடுச்சு. சில குட்டிகளை பொறுத்தவரை அவங்க சில பேர் வந்து ஆட்டுக்கு வாங்கி போட்டிருந்தாங்க. சில வியாபாரிகள் வாங்கி வேறு சந்தைக்கு ஏற்றுறவங்க வாங்கி போட்டிருந்தாங்க. சில வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா விற்காமல் விலையில் வந்து கொஞ்சம் அதிகமாக சொன்னவங்க குட்டிகள் கிடந்துச்சு. இன்னும் பார்த்தாவே தெரியும் சந்தையை. நான் முன்னாடியே இதே மாதிரி தூக்கி வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன். நல்லா கூட்டமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நெருக்கி எல்லாம் ஓடிடுச்சு. கொஞ்சம் கம்மியான குட்டிகள் தான் கிடந்துச்சு. இந்த ஒரு குட்டி நல்லா குட்டிகள், இந்த ஒரு குட்டி ரொம்ப லேட்டாக கொண்டு வந்தாப்புல புழு குட்டியும் கிடந்துச்சு உள்ள. அதனால் இந்த குட்டிகள் கொஞ்சம் ரொம்ப நேரமாக விலைவாசிகளுக்கு தட்டுப்பாட்டாகவே ஓடி இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் தீர்ந்துருச்சு ஒரு வேலை. ரொம்ப நேரமாக கொஞ்சம் இழுத்து பிடிச்சே ஓட்டிகிட்டே கிடந்தாங்க. இதில் புழு குட்டி கிடக்குன்னு சொல்லி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதோட கொஞ்சம் நேரமாக இழுத்துக்கிட்டே கிடந்துச்சு குட்டி. ரொம்ப நேரமாக இழுத்து கிடந்துச்சு. சந்தை முடியுது ஆப்பில் தீர்ந்துச்சு. ஓரளவுக்கு எல்லா குட்டியும் போன பொறுத்தாலே அப்புறம் கிடச்சிருந்துச்சு. அப்படி இறக்குனது கொஞ்சம் லேட்டாக தான் இறக்குனாப்புல குட்டியை கொண்டு வந்து. அதனால் கொஞ்சம் கம்மியான டயத்துக்குள்ளே தான் லாஸ்ட் நேரத்தில் அது விலைகள் தீர்ந்துச்சு. எல்லாமே மயிலம்பாடி தான். இங்கே பரமக்குடி சந்தையை பொறுத்தவரை எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் மயிலம்பாடி குட்டி தான். அந்த இதெல்லாம் செவலைகள் வராது, கார் குட்டிகள், அதாவது பொட்டுக்குட்டிகள் வராது. செம்பரியிலே அந்த நாட்டுக்குட்டி சொல்லுவாங்க, செவலையும் வெள்ளையும் விழுந்த மாதிரி இருக்கும், அது வராது. அந்த மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாகவே ஒரே மாதிரி இந்த கலரில் தான் இருக்கும். ஒன்று இந்த பால் கலரில் இருக்கும், இல்லைன்னா அந்த மயிலம்பாடி கலரில் இருக்கும். இது ஃபுல்லாக மயிலம்பாடி மட்டும்தான் இறங்கும். ஆனால் மயிலம்பாடி குட்டி தான் நல்ல வளர்ச்சி குட்டி. ஒரு 6 மாதத்தில் வந்து முழு கிடாயை கொண்டு வந்துடலாம். பொட்டுக்குட்டிகளை காட்டிலும் மயிலம்பாடி குட்டிகள் வந்து நல்ல வளர்ச்சியாக இருக்கும். நல்ல இடம் நிற்கும். கடைகளுக்கான வளர்த்தோம்னா நல்லா இடம் நிற்கும். ஆனால் மயிலம்பாடி வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி மயிலம்பாடி தான். குட்டை காட்டிலும் மயிலம்பாடியோடைய வெயிட்டு நல்லாயிருக்கும். நம்ம வளர்ப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதோடய வெயிட் நல்லாயிருக்கும். விலைவாசியை பொறுத்தவரை மயிலம்பாடிக்கு ஓரளவுக்கு டிமாண்ட் இருக்கும். இல்லைன்னா சொல்ல முடியாது. நோன்பு டயத்தில் எங்கள் ஏன்னா மயிலம்பாடி தான் மேக்ஸிமம் வாங்குவாங்க. அந்த பொட்டுக்குட்டியாக அவ்வளோ வாங்க மாட்டாங்க. மயிலம்பாடி அதிகமாக வாங்குவாங்க. பார்த்திங்கன்னா மயிலம்பாடி குட்டியை பொறுத்தவரை நல்ல வளர்ச்சி வந்து நல்ல வேகமான வளர்ச்சியாக இருக்கும். அதனால தான் அந்த குட்டியை எல்லாருமே தேர்ந்தெடுப்பாங்க. வளர்ப்புக்குன்னு சொல்லி வாங்குறவங்க 100 குட்டி 500 குட்டி வாங்குறவங்க அந்த மயிலம்பாடி தான் வாங்குவாங்க. ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட வளர்ச்சி வேகம் அதிகமாக இருக்கும். நல்லா ஒரு கறிக்கட்டு நல்லா ஏறும். நம்ம எதிர்பார்க்குற கட்டு கறிக்கட்டு அதிகமான கறிக்கட்டு ஏறும். அதனால் வந்து அந்த குட்டியை தான் எல்லோரும் மேக்ஸிமம் வாங்குவாங்க. அந்த இதுக்கு முன்னாடி அந்த குட்டியை வளர்ப்புக்கு தான் ஒரு மல்லு கட்டி கிடந்தார். ஒரு 200 ரூபா பக்கத்தில் தான் அவர் விட்டுட்டு போயிட்டு திருப்பி வந்து கேட்டாப்புல. அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல அந்த குட்டியில். இதெல்லாம் வந்து கொஞ்சம் குட்டி கொஞ்சம் வாடலாக இருந்தாலும் அந்த பாருங்களா அந்த வண்டி ஃபுல்லாக ஏற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வளர்ப்பு தான் போகுது. இந்த குட்டி ஃபுல்லாகவே வளர்ப்பு. இதே மாதிரி ஒரு 2-3 வண்டி ஃபுல்லாக ஏற்றி கொண்டு போனாங்க. இந்த கிடக்கிற குட்டியும் வளர்ப்புக்கு தான் வாங்கி ஏற்றிருக்காங்க. எல்லாமே நல்ல குட்டி. இது 3 குட்டியும் ஒருத்தர் விற்காமல் இருந்து லாஸ்ட்டாக இருக்கும். இந்த வளர்ப்புக்காரர்கிட்ட கூப்பிட்டு கொடுத்தாப்புல. அவர் குட்டி பிடிக்கலை வேணாம் அப்படின்னு கொடுத்தாப்புல. அவரை வந்து ஒருத்தர் விட்டுட்டாங்க. சந்தை ஓரளவுக்கு முடிஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏறத்தாழ எல்லா குட்டியும் விற்றது போக மீதி விற்காமல் கிடந்த குட்டிகள் தான் அந்த குட்டிகள் எல்லாம். இதெல்லாம் விற்பனைக்கு போகாத குட்டிகள். சில குட்டிகள் வந்து கொஞ்சம் விற்றுட்டு பத்தாமல் கிடந்துச்சு. அந்த மாதிரி குட்டிகள் இதுதான் கிடக்கும் அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு தான் வந்து முடிஞ்சிடும். இப்போ இந்த செம்பரியை பொறுத்தவரை 10 மணிக்கு தான் தரவாக முடிஞ்சிடும். அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து குட்டிகள் வந்து இதெல்லாம் வாங்கி ஏற்றி கிடக்கிற குட்டி இதெல்லாம் வளர்ப்புக்கு தான் போகுது. இந்த குட்டி ஃபுல்லாக வளர்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 150 குட்டி 200 குட்டி வாங்கினாங்க. அந்த கைனா நல்ல குட்டிகளை ஃபுல்லாக இவங்க தான் வாங்கினாங்க. எல்லா ஏகப்பட்ட குட்டி வாங்கினாங்க.